யோகி பாபுக்கும் வலைப்பேச்சு டீமுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போரே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வலைப்பேச்சு டீம் அதுலனா ஒரு 3 பேர் தானே இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. அவங்க டீம்லாம் சொல்லிருக்கீங்க. இப்படிதான் நீங்க பேசிதான் அவங்களெல்லாம் வந்து வளர்த்து விடுறீங்க. நீங்க இவங்கெல்லாம் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சிருந்தா செருப்பால் அடிச்சிருந்தா இப்பெல்லாம் பேசுவாங்களா? எப்படி அந்த துணிச்சல் வருது அவங்களுக்கு? ஈத்தரன்றான் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பைன்றான். இவனுக்கு யாருன்னு கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கிறானுங்க உட்காந்து வலைபேச்சுன்ற பேரில் உட்காந்துட்டு. நான் கேட்குறேன், கட்ட பஞ்சாயத்து தான் அவனுக்கு பண்றானுங்க. யோகி பாபு சொல்றது பொய்ன்னு சொன்னா நீங்க பேசுறது அத்தனையும் உண்மையாடா? அத்தனையும் உண்மையா நீங்க பேசுறது? அதுக்கு ஆதாரம் நீங்க போட முடியுமா? இதுக்கு மட்டும் அவர் வந்து கூப்பிட்டு அவர் முருகர் மேல சத்தியம் பண்ணோன்றான் ஒருத்தன். பர்சனலா 2 பேருக்கு ஒரு சண்டையை சார் பர்சனலா இவன் யாரா சார்? இவனுக்கு யார் சார் அவனுக்கு பர்சனல்? அவன் ஸ்டேட்டஸ் என்ன இவனுக்கு ஸ்டேட்டஸ்? நான் கேட்கிறேன், திமுறா சாதிய வன்மம் இது. போயிட்டு துபாயில போயிட்டு வந்து ஸ்பான்சரை வாங்கி போயிட்டு பொறுக்கி தின்ட்டு வந்துட்டு இங்க வந்து பேச்சா அவ்வளவு கதை இருக்குல்ல, அது மூலமா தானே அவங்களும் போறாங்க. சார் என்ன பேசுறீங்க? வீடியோ பாக்குறதுக்கும் ஆட்கள் தவறு சார். இது பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். நான் இது பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். ஆனா அந்த ஈத்தரன் நான் பாருங்க, அவன் முதல்ல விட்ரா பண்ணார், மன்னிப்பு கேட்கணும். இது போற இடத்துல அத்தனை இடத்துலயும் பேசுவேன். ஒட்டுமொத்த சினிமாவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் அவன் அவ்வளவு கேவலமா தெரியல உங்க கண்ணுக்கு. இல்ல, இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு நாளைக்கு யோகி பாபு 25 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. கணக்கு உங்களுக்கு என்னடா? 20 பிளாக்ல வாங்குறாரு. இருக்கட்டும், பிளாக்ல வாங்கினா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவன் பாத்துக்கிறான். உங்களுக்கு என்னடா? உங்களுக்கு பங்கு தரணுமா? சரி, இப்ப யோகி பாபு இதுக்கு பதில் பேசுவாரா? பதில் கொடுப்பாரா? சார் அவன் சார் இவனுக்கு யார் சார்? அவன் காலில் இருக்க செருப்பு கூட ஈடாக மாட்டானுங்க இவனுங்க. ஒன் இண்டியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ் திரையுலகத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பாக யோகி பாபு அவர்களுக்கும் வலைப்பேச்சு டீமுக்கும் இடையில ஒரு போர் மாதிரி கிட்டத்தட்ட வார்த்தை போரே அங்கே நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மலையாள திரையுலகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மௌனம் காக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக பத்திரிகையாளர் சேகோர் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சக்தி. எப்படி நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கு சார். சார், குறிப்பாக முதல் விஷயமா இதை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு யோகி பாபுக்கும் வலைப்பேச்சு டீமுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போரே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வலைப்பேச்சு டீம் அதுலனா ஒரு 3 பேர் தானே இருக்கானுங்க. அதான் அப்புறம் டீம்ன்றீங்க. அவங்க 3 பேரும் வலைப்பேச்சுன்னு சொல்லுங்க சார். அவங்க வலைப்பேச்சுன்னு சொல்லுங்க. அவங்க டீம்லாம் சொல்லாதீங்க. 3 பேர் தானே இருக்கான். டீம்னா எனக்கு நான் குறைஞ்சபட்சம் 4 பேர் இருக்கணும். தனிநபர்னா 4 பேர் சேர்ந்தா சமூகம், சரிங்களா? டீம்னா ஒரு குழுனா எவ்வளோ பேர் இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ பேர் இருக்கணும்? குழுனா ஒரு 20-30 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது இருக்கணும். 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க டீம்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்படிதான் நீங்கள் பேசி தான் அவங்களெல்லாம் வந்து வளர்த்து விட்றீங்க. நீங்கள் இவங்களாம் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சிருந்தா செருப்பால் அடிச்சிருந்தா இப்பெல்லாம் பேசுவாங்களா? எல்லாம் நீங்கள் பண்ணுற வேலை தான். இல்லை, குறிப்பாக யோகி பாபு அவர்களை தப்பாக இருக்காது தம்பி. நான் சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்களுடைய மீடியாவில் தான் நான் குற்றம் சாட்டுறேன். உங்களை மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் மீடியாவில் இருக்க அத்தனை தாத்தாங்களையும் நான் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இவனெல்லாம் இப்படிலாம் வளர்த்துனால்தான் தான் அவனுக்கு வந்து ஒரு சாதாரண நடிகை, ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்புலேருந்து வந்திருக்கிறான், வந்து உழைச்சி முன்னேறி இருக்கிறான். நீங்கள் எத்தனை நாள் தெரியும் உங்கள் யோகி பாபா? நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை நாள் தெரியும்? சரி விடுங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க முதல்ல. இல்லை, இப்போ யோகி பாபு பிஸ்மி அவர்களை நாம் வளர்த்துள்ளி, அவங்க பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட், அவங்க தானே கொஞ்சம் முடியும். அப்படிலாம் கிடையாது. அவனுங்கெல்லாம் பெரிய பிம்பமாக நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் உங்ககிட்ட தான் கோளாறு இருக்குது. ஒட்டுமொத்த நீங்கள் இல்லை, ஒட்டுமொத்த மீடியாவும் நான் சொல்கிறேன். எப்படி அந்த துணிச்சல் வருது அவங்களுக்கு? ஈத்தரன்றான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பைன்றான். என்ன வார்த்தை ஈத்தர? இல்லை, ஏன் ஈத்தரா மீனிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்றது காரணம் என்ன? இவ்வளவு சார், அடிப்படையில் உண்மை நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்கும் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வந்து சர்ச்சைகள் இருக்கும் சார். அவங்களுக்குள்ள தான் தெரியும். அது நம்ம முழுசாக வெளியிலேருந்து நமக்கு ஒன்றும் தெரியாது. யோகி பாபு பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேனேஜர் கிடையாது, அவரே தான் மேனேஜர். ஓகே. பல பேர் மேனேஜரால் அழிஞ்சிருக்கானுங்க. பல நடிகர்கள் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது சக்தி. பல பேர் வந்து மேனேஜர்களாக அழிஞ்சிருக்கானுங்க. பிஆர்ஓக்களாக வந்து பார்த்தீங்கன்னா பல பேர், நான் எல்லா பிஆர்களும் நான் தவறுன்னு சொல்ல, சரிங்களா? ஏமாற்றப்பட்டவங்க இருக்கிறாங்க நடிகர்கள். அப்படிங்கும்போது அவருக்கு மேனேஜர் அவரே வச்சுக்கிறார். அவருக்கு நாலேஜ் இருக்குது, அது அந்த மேனேஜர் அவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட்டு கொடுக்கறதுல பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அல்லது வந்து வேறு ஏதாவது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷனா அது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவாங்க. இவனுக்கு யாருன்னு கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கிறானுங்க உட்காந்து வலைபேச்சுன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு. நான் கேட்குறேன், கட்ட பஞ்சாயத்து தானே அவனுக்கு பண்ணுறானுங்க. 3 பேருமே சொல்கிறேன்னு. இல்லை, குறிப்பாக பிஸ்மி மற்றும் அந்தரன் இவங்க 2 பேர் தான் நிறைய விஷயம். இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நான் மீண்டும் சொல்லலாம், பெரிய ஸ்டாராக இருக்கட்டும் சின்ன ஸ்டாராக இருக்கட்டும், பெரிய ஸ்டார்கள் அவங்க வந்து மேனேஜர் போட்டுக்கிறாங்க, பிஆர் 10 பேர் இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் 10 பேர் இருக்கிறாங்க, அது வேறு. இவங்க வந்து சார் யோகி பாபு வந்து லொல்லு சபாவில் யோகி பாபு பார்த்துருக்கீங்க நீங்கள்?
சந்தானம் கூட நான்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு இருக்கிறேன் சார். 30 வருஷமா நான் பார்க்குறேன். அவன் எப்படி வந்தவன் தெரியுமா சினிமா வந்து இந்த சினிமாவில் வந்து கால் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ ரத்தம் செஞ்சிருப்பான். நான் போகிற போக்கில் ஈத்துற ரொம்ப கோவம் வருது எனக்கு. தப்பு சார், யாராலும் சரி. ஈத்துறன்னு என்ன தெரியுமா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இழிவானவன்னு அர்த்தம். ஓகே. நீங்கள் என்னடா அவ்வளோ யோக்கியமாடா நீங்கள்? தப்பு, ரொம்ப தப்பு. இல்லை, இந்த அளவுக்கு யோகி பாபு டார்கெட் வச்சு அவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர் என்ன சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க. யோகி பாபு ஒரு 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 காணொலி வெளியிடுறார், ஒரு வீடியோ. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் ஆரம்பம். நல்லா புரிஞ்சுங்க. இவனுங்க வந்து இவங்கெல்லாம் சொல்கிறா அந்த இன்னும் போட்டுங்க நீங்களே, சரிங்களா? நான் விட்டுருவேன் சில நேரத்தில். இவனுங்க 3 பேரும் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, சினிமா விமர்சனம் பண்ணுங்க. சினிமாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. சினிமா விமர்சனன்றதே வேறு சார், இவனுங்க பண்ணுறதே வேறு. சினிமா விமர்சனது சினிமாவோட மொத்த உண்மையில் ஒட்டுமொத்த சினிமாவும் சொல்கிறது இல்லை. முதல்ல அதை முடிச்சிடறேன் நான். சினிமான்றது ஒட்டுமொத்த சினிமாவும் சொல்கிறது கிடையாது விமர்சனன்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் வந்து சிறந்த பகுதிகள் வந்து அதை சொல்லலாம், அவ்வளோதான். கடைசியாக நீங்கள் வந்து கிளைமேக்ஸை சொல்லவே கூடாது. ஒரு படத்தில் கிளைமாக்ஸ் இதுதான் எத்திக்ஸ். பிரிண்ட் மீடியாவில் எத்திக்ஸ், நான் படித்த பிரிண்ட் மீடியாவில் எத்திக்ஸ் இதுன்னு கேட்டால், சினிமா விமர்சனம் கேட்டால் யார் இயக்குனர் யார் நடிகர் எல்லாத்தையும் சொல்லணும், சிறந்த காட்சிகளை சொல்லணும். கடைசியில் நீங்கள் முடிக்கும்போது கிளைமாக்ஸை சொல்லக்கூடாது. இது ஒரு எத்திக்ஸ். இது இப்போ பல பேர் சினிமா விமர்சனம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு அந்த நையாண்டி நக்கலாக பண்ணக்கூடிய வந்து அந்த இவர் ப்ளூ சட்டை மாறனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ண நீங்கள் பாருங்கள், தெரியும் பல குறைகள் இருக்குது ப்ளூ சட்டை மாறன்ட்ட. அதே மாதிரி கோடங்கி வந்து விமர்சனம் பண்ண ஒரு பொது பார்வை இருக்கும், சமூக பார்வை இருக்கும். நான் எல்லாரையும் நான் சொல்லலை, கோடாங்கி நீங்கள் விமர்சனத்தை எடுத்து பாருங்கள். சமீபத்தில் ரேயான் பண்ணும்போது சொன்னார், இங்கே பல வெட்டுக்குத்துகள் நடக்குது, இவ்வளோ வன்முறை காட்சிகள் தேவையா அப்படின்னு கேட்டிருந்தார். இது ஒரு நியாயமான விமர்சனம். இவனுங்க பண்ணுறது அத்தனையும் வன்மம், அத்தனையும் பிளாக்மெயில். இன்டைரக்டா மிரட்டுறானுங்க, சினிமா இண்டஸ்ட்ரியை மிரட்டுறானுங்க, நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி படத்தை காலி பண்ணுறானுங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இவனுக்கு கிடையாது சார். ஆனால் ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை, 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் நெகட்டிவாக சொல்கிறான். தப்பு இல்லாது ஒரு சினிமாவுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது? வெறும் ஹீரோயின் மட்டுமா? அவங்களும் நைட்டும் பகலும் உழைக்கிறாங்க தான். எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது ஒரு சினிமாவுக்கு பின்னாடி? நீங்கள் போகிற பக்கம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு இது நொட்டை இது சொட்டை இது கொட்டைன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்கள்? இல்லை, ஒரு பக்கம் யாராவது ஒருத்தர் செருப்பா லட்சம் திருந்துவானுங்க. நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க, தப்பு இல்லாது. ஆயிரக்கணக்கான பேர் உழைப்பு இருக்குது, ரத்தம் வேறு. அந்த ஒரு படம் வந்து இட்டானா தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் அந்த தயாரிப்பு நிறுவனம் புக் பண்ணணும், அப்போ தான் இவங்களுக்கு 1000 பேருக்கு வேலை. அப்புறம் நான் எக்கச்சக்கமாக பேசுகிறேன் சக்தி. இல்லை, ஒரு பக்கம் அவங்க யோகி பாபு அவர்களை சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே என்ன பாருங்க, ஒன்று நல்லா கிளியராக சொல்கிறேன் ரஞ்சித், புரிஞ்சுங்க. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, கால் ஷீட் பிரச்சனை, அதை வந்து இவங்க வந்து எடுத்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு லீக் ஆகிருக்கலாம், இல்லை யாராவது சொல்லியிருக்கலாம், இல்லை சினிமா வட்டாரத்தில் எப்படியோ கசிஞ்சிருக்கலாம், இருக்கு, ரைட், ஓகே. இது அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை. யோகி பாபுக்கும் அந்த இயக்குனருக்கும் உள்ள பிரச்சனை, அல்ல தயாரிப்பாளருக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள தெரிஞ்சுக்க போகிறாங்க, சரிங்களா? இப்போது அதில் ஏதாவது சர்ச்சையானால் கூட அதுக்கான சங்கங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த பஞ்சாயத்து நடக்க போகுது. நீங்கள் இதில் யாரும் ஒரு ஆளும் கிடையாது நீங்கள், சரிங்களா? நீங்கள் இதில் உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சினிமா விமர்சனம் மட்டுமே பண்ணணும். நீங்கள் சினிமா விமர்சனம் தாண்டி நீங்கள் எல்லாம் போகிறீங்க. இவன் வீடு வாங்கி கொடுத்துனா, அங்கே வீடு வாங்கி கொடுத்தா, இவன் இங்கே இருக்கிறா, அவன் அங்கே இருக்கிறா, இவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு? உங்கள் கதை எடுத்தால் எவ்வளோ நேரம் தெரியுமா? பர்சனல் விஷயங்கள் அதிகமாக சொல்லுவாங்க. ஆமாம், இது ஒரு வகையான மிரட்டல், பிளாக்மெயில் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதை நீங்கள் மற்ற கோடாங்கி எடுத்து காட்டுங்க, நீங்கள் ஒன்று காட்டுங்க. நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு ஆபாசமானது இந்த மாதிரி பேசுகிறாங்க, நடிகைகளுக்கு வந்து இணைச்சு பேச இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அவங்க சொல்லும் போதே அஜித் அவர்கள் வந்து டோன்ட் டச்னு சொன்னாதான் யோகி பாபு என்ன சொன்னா, முதல்ல இந்த கதையை இப்போ முதல்ல அந்த டோன்ட் டச்சுக்கு அப்புறம் போகலாம் சார். முதல்ல இதுன்னு கால் ஷீட் பிரச்சனை அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க, அதை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க. அப்போ அதுக்கு அவர் வந்து யோகி என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் வந்து முழுமையாக தெரிஞ்சிக்காம கூட வந்து அரையும் குறையமாக தெரிஞ்சுட்டு இப்படி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால் வந்து எங்களை ஏதாவது கவனிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்னது உண்மையோ பொய்யோ, நீங்கள் பொய்யின்றீங்க. அப்போ நான் கேட்குறேன், யோகி பாபு சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் நீங்கள் பேசுகிறது அத்தனையும் உண்மையாடா? அத்தனையும் உண்மையா நீங்கள் பேசுறது? அதுக்கு ஆதாரம் நீங்கள் போட முடியுமா? இதுக்கு மட்டும் அவர் வந்து கூப்பிட்டு அவர் முருகர் மேலே சத்தியம் பண்ணோன்றான் ஒருத்தன். முருகனுக்கும் பக்கத்தில் இருக்க பிஸ்மிக்கு என்னடா சம்பந்தம் நான் கேட்குறேன்?
அப்போ நீ முருகன் கிட்ட சத்தியம் கேட்பான், அவன் அல்லா கிட்ட சத்தியம் கேட்பான், பக்கத்தில் அவன் மூணாவது அவன் யார்கிட்ட கேட்பான்னு தெரியல. இங்கே சத்தியத்துக்கு என்ன வேலை இருக்குது? அதை தாண்டி கடுமையான வார்த்தை போடுறீங்க. ஈத்தரை அவன் அந்த சொல்கிறான், ஈத்தரன்றான். ஈத்தரன்னா இழிவானவன் பேர். அதுக்கடுத்தது இவன் சொல்கிறான் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பை கோபுரத்தில் இருந்தாலும் வந்து குப்பையும் ஒட்டிக்கும். அந்த கோபுரத்துக்கு மேலே இந்த குப்பை போகிறதுக்கு எவ்வளோ ரத்தம் வேர்வை சிந்திருப்பான் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ப்ரொடியூசர் வீட்டு வாசலில் காத்து வந்திருப்பான் தெரியுமா? எத்தனை டைரக்டர்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வேலைகளை உடச்சி கொடுத்துருப்பான் தெரியுமா? தப்பு. ஓவராக பேசக்கூடாது. பர்சனலாக 2 பேருக்கு ஒரு சண்டையை சார் பர்சனலாக இவன் யார் சார்? இவனுக்கு யார் சார் அவனுக்கு பர்சனல்? அவன் ஸ்டேட்டஸ்னா இவனுக்கு ஸ்டேட்டஸ் நான் கேட்குறேன். திமுறா சாதிய வன்மம் இது. அவன் என்ன கேட்டான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புகழின் உச்சியில் இருக்கிறான். நீங்கள் யாரா? நீங்கள் போயிட்டு துபாயில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரை வாங்கிட்டு போயிட்டு பொறுக்கி தின்ட்டு வந்துட்டு இங்கே வந்து பேச்சா துபாய்க்கு போயிட்டு வந்துட்டான், அதுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் துபாய்க்கு போன கதையை பேசட்டுமா? நான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பொழப்பேன். இல்லை அவ்வளோ கதை இருக்குல்ல, அது மூலமாக தானே அவங்களும் போகிறாங்க சார். என்ன பேசுறீங்க? வீடியோ பார்க்குறதுக்கும் ஆட்கள் தவறு சார். இது பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். நான் இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். ஈத்தர்ன்ற வார்த்தை முதல்ல விட்ரா பண்ணுவாங்க. 3 பேரும் சொன்னேன். குப்பைன்னு சொன்னது கூட நீங்கள் வந்து நான் வந்து அவன் குப்பையாகவே இருந்துட்டு போகிறான். அவன் கோபுரத்தில் நீ சொன்ன பற்றியா? கோபுரத்தில் இருக்கிறான் சொன்ன பாரு, ஒத்துக்கிட்ட பாரு. நீ நீங்கள் தப்பி தவறி உங்கள் வாயில் எவ்வளோ வன்மம் வந்தாலும் ஒரு விஷயம் ஒத்துக்கணும் பாரு. கோபுரத்தில் சில குப்பைகளும் ஒட்டிக்கணும். அவன் கோபுரத்தில் இருக்கிறான்றதை ஒத்துக்கிட்டே இல்லை. ஆனால் அந்த ஈத்தரன் நான் பாருங்க, அவன் முதல்ல விட்ரா பண்ணது. மன்னிப்பு கேட்கணும். இது போகிற இடத்துல அத்தனை இடத்துலையும் பேசுவேன். ஒட்டுமொத்த சினிமாவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவன் அவ்வளோ கேவலமாக தெரியல உங்கள் கண்ணுக்கு. தப்பு ரஞ்சித், ரொம்ப டூ மச் இது. இல்லை இப்போ அவங்க சொல்லும்போதே அந்த அஜித் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. யோகி பாபு தான் என்கிட்ட அஜித்தை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். இவனுக்கு சொன்னால் அது வேத வாக்கு. இது ஆரம்பமே சொன்னார். இப்போ நாங்கள் சார் இதை ரஞ்சித் சொல்லிட்டோம், இதை யோகி பாபு சொல்லிட்டோம். இவனுக்கு சொல்கிறது அத்தனையும் உண்மையா? இதை யார் சார் சொல்லணும்? ரஞ்சித் சொல்லிட்டோம். ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சார் ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கலாம் சார். அவர் தொடாதன்னு சொன்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா அது பொருள் வேறு கிடையாது. இப்போ ஈத்தரன் சொன்னா பாருங்க, அதுதான் சாதிய வன்மம். அவர் தொடாத சொன்னால் பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. இல்லை பொதுவாக அஜித் அவர்கள் அந்த மாதிரி நடந்துக்குவார். எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. இது உண்மைன்னு இப்படி இவனுங்க இப்போ எதுக்கு இதை சொல்லணும் நான் கேட்குறேன். இதெல்லாம் சிண்டு முடிக்கிற வேலை இது. இந்த கொடாயடியில் பெண்கள் போனாங்க ஒரு காலத்தில், தெரியுமா உங்களுக்கு? கொடாயடியில் ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசாக்கிடுவானுங்க. அவர் தொடாதன்னு சொன்னதுக்கும் வேறு அர்த்தம் இருக்கலாம். எவ்வளோ காரணம் இருக்கலாம் சார். ஒரு ஃப்ராக்சராக கூட இருக்கலாம் கை. இப்போ நானே இருக்கிறேன், ஒரு கை இருக்குன்னா இந்த கையை கொடுக்குற அளவுக்கு இந்த கையை என்னால் கொடுக்க முடியாது. விஷயம் தெரியாது. நீங்கள் என்ன செய்வீங்க? நான் கை கொடுத்தேன்னா ஒன்று ஒரு ஆட்டினீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே வலிக்கும். எனக்கு தானே தெரியும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா என் கை உடஞ்சிருக்குன்னு? 2 கை, ஒரு கை உடஞ்சிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி தான் அவர் தொடாத முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது உடனே வந்து அந்த பார்வை போய்ட்டு. இப்போ நீ ஈத்தரன் சொன்னல, எடுத்து பாருங்கள், கூகுள் எடுத்து பாருங்கள் ஈத்தரனா என்னன்னு. ஆனால் இழிவானன் ஆகிடுவான் அவன். இதெல்லாம் தப்பு. நீங்களாம் ஒரு கற்பனை. இப்போ நான் கேட்குறேன், இதை வந்து அஜித் சொல்லிட்டோம் அல்லது யோகி பாபு சொல்லிட்டோம், இப்போ எதுக்கு இதை எடுத்து சொல்கிறீங்க? இப்போ உள்நோக்கம் இருக்குல்ல. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இவனுக்கு ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சினிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெடுத்து நாசம் பண்ணுறதே இந்த 3 பேர் தான். இல்லை இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு நாளைக்கு யோகி பாபு 25 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. கணக்கு உங்களுக்கு என்னடா? 20 பிளாக்ல வாங்குறாரு. இருக்கட்டும், பிளாக்ல வாங்கினா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவன் பார்த்துக்கிறான். உங்களுக்கு என்னடா? உங்களுக்கு பங்கு தரணுமா? அவன் பிளாக்ல. உங்கள் வேலை என்னடா? முதல்ல உங்கள் வேலை என்ன? சினிமா விமர்சனம் பண்ணுறீங்க. அவன் பிளாக்ல வாங்குறான், ஒயிட்ல வாங்குறான். உனக்கு என்னன்னு கேட்குறேன். உனக்கு பங்கு தரணுமான்னு கேட்குறேன். அது அவன் பாரு சார். ஐடி போகுது, இடி போகுது, அவன் பார்த்துக்கிறான். உங்ககிட்ட சொன்னானா? வந்து கொடுத்தவன் சொன்னானா பிளாக்ல கொடுத்தேன் ஒயிட்ல கொடுத்தேன்ட்டு? இதுதான் புரியுதுங்களா? இதுதான் பொறுக்கித்தனமான பேச்சு. இது பொறுக்கித்தனமான பேச்சு. நல்லா இந்த சினிமாவை நான் வந்து நாசமாகிறது இந்த 3 பேர் தான். சார் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த கன்வே பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை வந்து ஓரளவுக்கு நம்பணும். ஒருத்தர் மேலே வன்மதி. இப்போ நான் ஒருத்தர் வந்து சொல்கிறான் சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொய்யான தகவல் சொல்கிறான், உங்கள்கிட்டே கன்வே பண்ணுறான் வந்து, சார் அவர் தெரியுமா சார், அவர் எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் திட்டுவா சார் சொன்னாலும் நீங்கள் நம்பணும். நம்புற அளவுக்கு அது இருக்கணும். என்னங்க லாஜிக்கா இல்லைங்க நீங்கள் சொல்கிறது? இப்போ நான் கேட்குறேன், நீ சொல்கிறதில்ல பிளாக்ல வாங்கின ஒயிட், உனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? உங்ககிட்ட உனக்கு என்ன எவிடன்ஸ்? இதெல்லாம் மிரட்டல்.
இது ஒரு வகையான மிரட்டல். நடிகர்களுக்கு கொடுக்குற பிளாக்மெயில். இதுதான் நான் பிளாக்மெயில் சொல்கிறேன். ஓகே. மிரட்டுறது, இல்லாத இருக்கிறது இல்லாத மாதிரி சொல்கிறது. இதே 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறான், இதே பிஸ்மி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, லியோ சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறார், விஜய் சொல்கிறார், கப்பு முக்கியம் பீக்கல்னு சொல்கிறார். உங்களுக்கு கப்பு கிடைக்காது, தகர டப்பா கூட கப்பு இல்லை, தகர டப்பா கூட உனக்கு கிடைக்காதுன்னு பேசுகிறான். இது வன்மமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள்? நிச்சயமா நிச்சயமா. அவர் நம்பிக்கை சார். அவருடைய ரசிகர்களுக்கு அவர் சொல்கிறார் கப்பு முக்கியம் பீக்கல்னா அவர் மீன் பண்ணுறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வர மாட்டாங்க. அதுக்கு நீ சொல்கிற கப்பு இல்லை, தகர டப்பா கூட கிடைக்காதுன்னு பேசுகிற. இது எப்படி சரி? இதான் விமர்சனமா? தொடர்ந்து பல நடிகருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க எல்லா நடிகர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் ஒரு வகையான. இப்போ நான் கேட்குறேன், இவர் தொட வேணான்னு சொல்கிறாரு. அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து சுபாஷ்கரன் வந்து இவங்களை கிட்ட சேர்க்கறதே கிடையாது. கிட்ட சேர்க்கறது வீட்டு வாசலில் அந்த பக்கம் அந்த கதவு பக்கம் கூட இவனுக்கு போக முடியாது. அப்போ வந்து என்ன கேட்டால் வந்து அஜித் மேலே வன்மத்தை கொட்டணும். அப்போ யோகி பாபு சொன்னதாக ஒரு கதையை சொல். யோகி பாபு என்ன வந்து தெரியும், அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். என்னை தொட வேணான்னு சொல்லி அஜித் சொன்னார்னு சொல்லிட்டு யோகி பாபு இழுத்து விடுறது. அஜித்தை டேமேஜ் பண்ண முடியும் கேரக்டரைஸாக. ஒரு சாதி வன்மத்தில் சொன்னார். இப்போ புரியுதுங்களா இவங்க இதுன்னு? சினிமா விமர்சனம் பண்ணுகிறான்னா அதுக்கே நீங்கள் லாய்க் கிடையாது தெரியும். இவங்க என்ன பண்ணுறானுங்க புரியுதுங்களா? இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் சார். இவங்களுக்கு முதல்ல வியூவர்ஸே கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 50K போகுதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு உட்காந்து பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுறானுங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியுமா உங்களுக்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இவங்க வந்து பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணானுங்க. 50,000லாம் போவே 10,000 5,000 கிடையாது. எதுக்கு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப்பில் பேசுறதுக்கு 5,000 ரூபாய் உங்களுக்கு. அப்போ அது போடலாமா? நீங்கள் சொல்கிறீங்களா அவன் பிளாக்ல வாங்குறான் ஒயிட்டில் வாங்குறான்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் பேசுறதுக்கு இந்த பிஸ்மி 5,000 ரூபாய் வாங்குறான். யூடியூப் வாழுமா? சொல்லுங்கள் சார், யூடியூப் வாழுமா? கேரண்டி சொல்ல முடியுமா? நீ பேசுறது எல்லாம் போயிட்டாடா 1 லட்சம். 1 லட்சம் போனால் தான் சார் அவனுக்கு லாபம். குறைஞ்ச லாபம். அது கூட நீயே வாங்கி போயிரு 5,000. 5,000 எடுக்கிறது தான் 1.5 லட்சம் போகணும் வியூஸ். அப்போ தான் அந்த 5,000 வந்து முதலும் போய் மோசம் போய் இவங்களால பல யூடியூப் வந்து மூடிட்டாங்க. இதான் உண்மை. இப்போ யோகி பாபு 15 நிமிஷத்துக்கு 5,000 வாங்குறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும். 15 நிமிஷத்துக்கு மேலே போனால் அவ்வளோதான், அடுத்த டபுள் சார்ஜ் ஆகிடுது. நொடிக்கு நிமிஷத்துக்கு பணம் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இதில் அவனை போய் நீங்கள் என்ன பிளாக்ல வாங்குற ஒயிட்டில் வாங்குற, அவன் எதில் வாங்கினா உங்களுக்கு என்ன வந்து? இப்படி தான் பல வகையான மிரட்டல். இப்போ இந்த துபாய் போனால இவங்க யார் ஸ்பான்சர் பண்ணாங்க சொல்லுங்கள். சரி, துபாய் போய் என்னடா பண்ணீங்க சொல்லுங்கள். போய் காகிதம் பொறிக்கிட்டு குப்பை தொட்டியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இதில் வர ஃபேன்ஸ் மீட்டு. உங்களுக்கு யாரா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அங்கே துபாயில் சொல்லுங்கள்? வெட்டி பந்தா இதெல்லாம். ஒரு இயக்குனர் போகும்போது வணக்கம் சொன்னாரா அதை பெருமையாக சொல்லுங்கிறான். தப்பு இல்லையா சார்? இங்கே உழைச்சி முன்னேற சார், ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க சார். அவர் வந்து விஜய் ஆண்டனி வந்து மழை பிடிக்காத மனிதன், அதை விமர்சனம் பண்ணுறான். அவன் பிஸ்மி அவன் சொல்கிறான் என்னன்னா, எனக்கு அந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி தவிர்த்துட்டு வேற யாராவது நடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சொல்கிறான். அவர் நடிக்காமல் வேற யாரும் நடிச்சிருந்தானா, வேற யாருன்னா நீ வேற யாருனாலும் சொல்லியிருக்கணும் குறைஞ்சபட்சம். இவர் இல்லைன்னா அவர் நடிக்காமல் வேற யாருன்னா நடிச்சிருந்தா அந்த படம் நல்லா இருக்கும். அப்போ இது வன்மமா இல்லையா? அவர் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஒத்தையில் போராடுற பல பேர் இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் தனி ஒருவன் விஜய் ஆண்டனி. தமிழ் சினிமாவில் தனி ஒருவன் தனித்து அவர் வாழ்க்கை வந்து வெற்றி அடையத்துக்கு போராடுறாரு. இன்றைக்கும் பல வெற்றிகள் கொடுத்துருக்கிறாரு. கொடுக்காத மனுஷன் கிடையாது. அவர் போராடுறாரு. அது அவர் கஷ்டம். அவருக்கு நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு 3 பேர் மழை பிடிக்காத மனிதனா அவர் நடிக்காமல் விஜய் ஆண்டனி நடிக்காமல் வேறு யார் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். எடுத்து பாருங்கள் எவ்வளோ வன்மம் இருக்குது உங்களுக்கு. இவனை இப்படியே விடக்கூடாதுன்ற நான் பாருங்கள். இன்றைக்கி மட்டும் நீங்கள் சொன்னால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபோன் இருக்குது. 15 மீடியாவில் இது தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு மட்டும் பார்வைக்கு தப்பாக இருக்கா ரஞ்சித்? என் பார்வைக்கு மட்டும் தப்பாக இருக்கா இவங்க பேசுறது? ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன் அலருது. எனக்கு பெருமைக்காக நான் சொல்ல, இதை பேசுறது யாராவது ஒருத்தர் கேட்கணும், வந்து இதை எதிர்த்து கேட்கணும். பெருமைக்கு சத்தியமாக பெருமைக்கு சொல்ல இந்த போனை தர எடுத்து பாருங்க. நான் சொல்கிறேன், என் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒன்று தான், எனக்கு யூடியூப் ஒன்று தான். சிங்கிள் கேமரா வச்சு கஷ்டப்படுற பாருங்க. எனக்கு அவன் தான் தேவை. அவன் தான் ரியல் மீடியா. நீங்கள்லாம் உட்காந்து அவங்கள ஆளாக்கி விட்டுட்டு
அவன் வந்து பேசுகிறவனுக்கு ஈத்தரை. சார் இப்போ யோகி பாபு இதுக்கு பதில் பேச வரா, பதில் கொடுப்பாரா? சார் அவன் ஏன் சார் இவனுங்க யார் சார்? அவன் காலில் இருக்க செருப்பு கூட ஈடாக மாட்டானுங்க இவனுங்க. அவர் ஏன் பதில் தரணும்? யோகி பாபு ஏன் பதில் தரணும்? இல்லை, நேற்று தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அஜித் சார் கொடுத்த ஃபோட்டோவை போட்டுட்டு மைடியர் தலை அப்படின்லாம் போட்டு சார் இதெல்லாம் ரியாக்ட் பண்ணவே கூடாது சார். அவங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது சார், விசுவாசம் படத்திலே இருக்கிறாங்க சார், நல்ல மனுஷன் சார் யோகி பாபு. இங்கே எல்லாருமே நான் இவனுக்கு வன்மத்தை கொட்டின்னுக்கிறாங்க. இல்லைன்னா விஜய் சொல்கிறாரு கப்பு முக்கியம் மிகுன்னு சொன்னால் தகர டப்பா கூட கிடைக்காதுன்னு பேசினான் அவன். மறுநாளே அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செருப்பால் அடிக்காத பேசினேன் நான். ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவங்கவுங்க துறையில் அவங்க இலக்கு வச்சு போராடி முன்னேறி வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க சார். ரத்தம் வேர்வை சிந்தினா தான் சார் முடியும். இங்கே மொத்தமே 60 வயசுக்குள்ளே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. பொறுக்கி பசங்க உட்காந்துன்னு ஒரு 10 ரூமில் உட்காந்துட்டு 3 பேரை உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கொட்டுறானுங்க. இது சாதிய வன்மம். இது இவ்வளோ நான் ஏன் எமோஷனலாக பேசுகிறேன்? சாதிய வன்மம் ரியல். நான் பேச ரியல், நடிப்பு கிடையாது, ரியல்.